Hi guys, welcome to Visho Info. வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. வெஜிடபிள் கட்லெட் செய்ய போகிறேங்க. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பீஸு இதையெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. கட்லெட்டுக்கான மசாலாலாம் அரைச்சிக்கலாங்க. தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், 3 பல் பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையெல்லாம் நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாங்க. காய்கறி எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை ஸ்மாஷ் பண்ணி அது கூட இந்த மசாலாவையெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க. விழுது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பொட்டேட்டோ கூட ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மசித்த பொட்டேட்டோ, அப்புறம் இந்த கேரட்டு, பீன்ஸு, பீஸு இதையெல்லாம் இதில் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு தகுந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்திக்கலாங்க. எல்லா பொருளும் சேர்த்துட்டு அப்புறம் ஒன்றா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இது கூட 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திருக்கேன். ரஸ்க் பவுடர் 1 கப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா பிசைஞ்சு கட்லெட் மாவு பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், இது கூட ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கட்லெட் மாவாக ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட கட்லெட்டுக்கான இதை மாவு நான் உருளைக்கிழங்கு, காய்கறி எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு மசாலாவோட பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாங்க. அப்போ தான் சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டையெல்லாம் இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரஸ்க்கு தூளை இப்படி கோட் பண்ணிக்கணும். மைதாவில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி வேணாலும் பண்ணிக்கலாங்க. நான் சும்மா டைரெக்டாக அந்த இதையே எடுத்து இப்படி கோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் சுட்டு எடுக்கலாங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட் எல்லாம் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இப்போ ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். கட்லெட்டுனாலே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் உங்களுக்கு டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி காமிக்கிறேங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம சுட்டு எடுக்க ஈஸியாக இருக்குங்க. இதுக்கு மேலே எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெய் பிடிக்குங்க. ஏன்னா ஷாலோ ஃப்ரை அப்படின்னா ஓரளவுக்கு பிடிக்கும். இதெல்லாம் 1 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், நம்மளோட கட்லெட் சூப்பராக எம்மியாக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒவ்வொரு கட்லெட் மேலேயும் நீங்கள் சாஸ் தனியாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லாட்டி இந்த மாதிரி பிச்சு ஒவ்வொன்றையும் தொட்டு சாப்பிட்லாங்க. நம்ம இஷ்டந்தாங்க. அதே மாதிரி இதில் போடுற வெஜிடபிள் இது தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லைங்க. நமக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்குமோ அதை நம்ம தாராளமாக சேர்த்திக்கலாங்க. என்கிட்ட இருக்கிறது நான் போட்டிருக்கேன். எங்களுக்கு பிடிச்சதை நான் சேர்த்திருக்கேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் கட்லெட் சூப்பராக இருக்குங்க. மசாலா இதெல்லாம் போடுறது அவங்கவுங்க விருப்பங்க. இஞ்சி பூண்டெல்லாம் பிடிக்கலன்னா விட்டுடலாங்க. கரம் மசாலா இன்னும் என்னென்ன பிடிக்குமோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.